Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. புதுச்சேரியில அரசு ஊழியர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மதிய உணவிற்காக வீட்டிற்கு செல்லக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் எழில் வழங்க கேட்கலாம். எழில் வணக்கம். என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. எரிபொருள், மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் முருகேசன் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு துறைகள், அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகள் தொடர்பான அழைப்பை தொடர்ந்து மற்றும் புதுச்சேரி தலைமைச் செயலர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அத்தியாவசியமற்ற வெளிநாடு பயணங்கள், ஆய்வு பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்கள் 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசு வாகனங்களின் பயன்பாட்டை சிக்கனமாக மேற்கொள்வதுடன் எரிபொருள் செலவை குறைக்கும் வகையில் வாகன பகிர்வு, அதாவது பொதுவாக தனிப்பட்ட முறையில் வரும்பொழுது அரசு பேருந்து உள்ளிட்ட பொது வாகனங்களை பகிர்வை பயன்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு முறைகளை பின்பற்ற வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அத்தியாவசியமற்ற அதிகாரப்பூர்வமான பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும், துறைகளுக்கு இடையேயான கூட்டங்கள், ஆய்வு கூட்டங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் முடிந்தவரை காணொலி வாயிலாக நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அலுவலக பணிகளுக்காக பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்றும், அலுவலகங்களில் பயன்பாட்டில் இல்லாத மின் விளக்குகள், ஏர் கண்டிஷனர்கள், கணினிகள் உள்ளிட்ட மின் சாதனங்களை உடனடியாக அனைத்து மின்சாரத்தில் சேமிக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மதிய உணவு நேரங்களில் தேவையின்றி அரசு ஊழியர்கள் வீட்டிற்கு செல்வதை தவிர்த்து உணவை அலுவலகத்திற்கே கொண்டு வருமாறு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை அனைத்து துறை செயலர்கள், துறை தலைவர்கள், அலுவலக தலைவர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் கட்டாயமாக பின்பற்ற உறுதி செய்ய வேண்டும் என்றும் சார்பு செயலர் முருகேசன் தெரிவித்துள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, மின்சாரத்தை சேமிப்பது மற்றும் அரசின் வளங்களை திறம்பட பயன்படுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த சிக்கன நடவடிக்கையை உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் சுற்றறிக்கையில் தெள்ள தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி எழில்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.